விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் விக்கிரவாண்டியில் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதேபோன்று அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தேவையான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியும் தனித்து களம் காண்கிறது. ஆனால் மைக் சின்னத்திலேயே போட்டியிடுவதா அல்லது கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு பெறுவதா என நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே விக்கிரவாண்டியில் பாமகவிற்கு செல்வாக்கு இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக மாவட்ட தலைவர் கலிவரதன் அல்லது ஏஜி சம்பத்தை களமிறக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாமகவிடம் பாஜகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாமக போட்டியிட விரும்பும் பட்சத்தில் மாவட்ட செயலாளர் புகழேந்திக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை மறுநாள் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று பாமக ஏற்கனவே கொள்கை முடிவெடுத்துள்ளது. ஆனால் விக்கிரவாண்டியில் வாக்கு வங்கி பலமாக இருப்பதால் பாமக போட்டியிடுவது குறித்து ஆலோசிப்பதற்கு ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூடுகிறது. இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஆதரவு அளிப்பதா என முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.